பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை இந்த 2025ஆம் ஆண்டிலே 4 மாதங்களாக அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த 5வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்கிற வாக்குத்தத்தமே ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே தந்திருக்கிறார். ஆண்டவர் தாவீதினிடத்திலே இந்த வார்த்தையை கூறுகிறார். தாவீது தன்னுடைய சிக்லாக்கின் அனுபவத்திலே சகலவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலே அவன் கலங்கி நின்ற போது ஆண்டவர் தாவீதினிடத்திலே இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதற்குள்ளாக நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது தன்னுடைய சூழ்நிலையிலே சிக்லாக் அனுபவத்திலே தன்னுடைய கூட்டத்தாரே தன்னை நோக்கி கல்லெறியப்பட வேண்டிய சூழ்நிலையிலே அவன் தவித்துக் கொண்டிருக்கும் போது தாவீது வேறு யாரிடத்திலும் ஆறுதலை தேடி போகவில்லை. தன்னை கர்த்தருக்குள்ளாக அவன் திடப்படுத்திக் கொண்டான். 2வது காரியம், நாம் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனையின் வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது காரியம், நாம் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள அவருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவுடன் ஆபிரகாம் அந்த இடத்திலே அமர்ந்து விடவில்லை. அவன் அந்த இடத்திலிருந்து எழும்பி புறப்பட்டான், தேசத்தை சுதந்திரித்தான். அதே போல இந்த மாதத்திலே சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். அவருடைய ஆலோசனையின்படி செய்ய நீங்கள் கவனமாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோடு அதை சுதந்திரிக்க முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you. ஆமென்.